திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே தனியாருக்கு சொந்தமான ஈரல் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் இன்று காலை ஏற்பட்ட அமோனியா கசிவு காரணமாக சுமார் 70க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவத்தில் சுமார் 7 பேர் தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்பொழுது அவர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். மேலும் பலர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த தொழிற்சாலையில் தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தங்கி பணியாற்றி வருகின்றனர். இன்று காலை சுமார் 100க்கும் மேற்பட்டோர் பணியில் ஈடுபடும் போது திடீரென அமோனியா வாயு இதனால் தொழிலாளர்களுக்கு மூச்சு திணறல் மற்றும் கண் எரிச்சல், மூக்கு மற்றும் வாய் ஆகிய பகுதியில் இரத்த கசிவு ஏற்பட்டு பலர் மயங்கி விழுந்தனர். உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு தகவலானது தெரிவிக்கப்பட்டு தீயணைப்பு துறையினர் மற்றும் மீட்பு படையினர் விரைந்து சென்று மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இது மட்டுமில்லாமல் பாதிக்கப்பட்டவர்களை உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற அப்பகுதி மக்கள் மற்றும் 30க்கும் மேற்பட்டோர் ரெட் ஹில்ஸில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதியானது செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடியவர்களை மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இதனால்தான் தான் தற்பொழுது வரை இந்த வாயு கசிவில் ஏற்பட்டவர்கள் 7 பேர் தற்பொழுது உயிரிழந்திருக்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் தற்பொழுது விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் கவிதா உடனடியாக தொழிற்சாலைக்கு நேரில் சென்று ஆய்வானது மேற்கொண்டிருக்கிறார். பின்னர் மாவட்ட மருத்துவமனை சிகிச்சை பெற்று வரும் தொழிலாளர்களை நேரில் சந்தித்து நலமானது விசாரித்து வருகிறார். தற்பொழுது அமைச்சர் குமார் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவமனையில் நேரடியாக சென்று அவர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சை குறித்தும் தற்பொழுது மருத்துவரிடம் கேட்டறிந்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இந்த பாதிப்பில் பலர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் தற்போது வரை தகவலானது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. தற்போது வரை இந்த சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை, அதே போல ரெட் ஹில்ஸ் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு பதட்டமான சூழ்நிலை விலகி வருகிறது. ஏனென்றால் தொழிலாளர்களுக்கு உறவினர்கள் மற்றும் தொழிலாளர்கள் பலர் மருத்துவமனை முன்பு குவிந்திருப்பதால் காவல்துறை அதை கட்டுப்படுத்தும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அமோனியா வாயு கசிவு காரணமாக தற்பொழுது வரை 8க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உயிரானது எழுந்திருக்கின்றனர். மேலும் பலர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவர் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது.